சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. நண்டு போன்ற அமைப்பில் முத்து சிதறலாக ஒளிரும் நட்சத்திர கூட்டமைப்பே கடகமாகும். 12 ராசிகளில் அதிக அளவு ஈர்ப்பும் வசீகரிக்கும் சக்தியும் பெற்றிருக்கும் ராசி இது. நீங்கள் எந்த துறையில் இருந்தாலும் அங்கே உங்கள் அதிகாரத்தையும் ஆளுமையும் நிலைநிறுத்துவீர்கள். உங்களுடைய அன்பான பேச்சாலும் நிர்வாக திறனாலும் அனைவரையும் உங்களின் முழு கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வந்து விடுவீர்கள். உங்களுக்கு மேலான அதிகாரத்தில் இருப்பவர்களையும் வலுவிழக்க செய்வீர்கள். உங்கள் ராசிநாதன் சந்திரன் மனோகாரகர் ஆவார். ஒருவரின் மனதை சந்திரன் தான் நிர்ணயிக்கின்றது என்று ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்றது. நீங்கள் வெகு விரைவில் மற்றொரு மனதில் இடம் பிடித்து விடுவீர்கள். நீங்கள் எடுத்த வேலையை முடிக்காமல் விடமாட்டீர்கள். உங்கள் 4ஆம் வீட்டுக்கு அதிபதியான சுக்கிரன் கட்டக்காரகராக இருப்பதால் அதிநவீன வீடு கட்ட விரும்புவீர்கள். 6ஆம் இடம் நோய், கடன், எதிரி ஸ்தானத்துக்கு உரியவர் குரு என்பதால் பொது காரியங்களுக்கும் ஏழை எளியவர்களுக்கும் உதவுவது உங்களுக்கு நன்மை தரும். இதுவே உங்களுக்கு பரிகாரமாக மாறும் யோகத்தை அளிக்கும். அசையா சொத்துக்களை பொறுத்த வரையிலும் மனைவி அல்லது பிள்ளைகள் பெயரில் இருப்பதுதான் நல்லது. உங்களுடைய வாழ்க்கை துணை பற்றி குறிப்பிடும் 7ஆம் இடத்துக்கு அதிபதியாக சனி வருவதால் திருமண வாழ்க்கை சுவாரஸ்யமான திருப்பங்களுடன் இருக்கும். உங்களுடைய 8ஆம் இடமான ஆயுஸ்தானத்துக்கு சனியே அதிபதி, ஆதலால் தீர்க்காயுள் உண்டு. 10ஆம் இடத்துக்கு உரிய ஜீவன் ஸ்தானத்துக்கு அதிபதியாக மேச செவ்வாய் வருகின்றது. உங்களுக்கு பிரபல யோகாதிபதியாகவும் செவ்வாய் இருக்கின்றது. பெரிய பதவியிலும் வியாபாரத்திலும் சாதிக்க விரும்புவீர்கள். காவல்துறை, இராணுவம், கப்பல் தொழில்நுட்பம் போன்ற துறைகளில் ஈடுபடுவீர்கள். 11ஆம் இடமான மூத்த சகோதர ஸ்தானத்துக்கு பகாதிபதியான சுக்கிரன் வருவதால் உங்களால் மூத்த சகோதர சகோதரிகள் பலன் பெறுவார்களே தவிர அவர்களால் உங்களுக்கு உதவிகள் கிடைக்காது. சந்திரனின் ஆதிக்கத்தில் கடகராசி வருகிறது. பொதுவாகவே சந்திரனின் ஆளுமையில் உள்ளவர்களுக்கு அம்பாள் வழிபாடு விசேஷமானது. அவ்வகையில் நீங்கள் தீரமச்சியூர் லலிதா பரமேஸ்வரியை வழிபட்டு வரலாம். இத்தலம் மயிலாடுதுறை திருவாரூர் சாலையில் உள்ள பேரளம் என்னும் ஊரில் இருக்கின்றது. சக்தி வழிபாட்டின் இதே துடிப்பு போன்றது லலிதா சகஸ்ரநாமம். இந்த தலத்தில் அம்பாளுக்கு லலிதா சகஸ்ரநாமம் சொல்லியே அர்ச்சனை ஆராதனைகள் நிகழும். அகத்தியர் லலிதா நவரத்ன மாலை எனும் அற்புத நூலை இங்குதான் இயற்றினார். இங்கே வந்து லலிதாம்பிகையின் அருள் தாரையில் சில கணங்களே நின்றால் போதும், உங்கள் வாழ்வு முழு நிலவாக மாறிவிடும். தமிழ் மாதங்களில் ஆடி மாத துவக்கம் இந்த கடகராசியில்தான் ஆரம்பிக்கின்றது. கடகராசியின் அதிபதி வானத்து ராஜா என்றும் வர்ணிக்கப்படுகிற சந்திர பகவான். பஞ்சபூத தத்துவங்களில் நீரை குறிக்கும் ராசி இது. பாலின வரிசையில் பொன்ராசி. ராமாயண காவியத்தின் கதாநாயகனான ஸ்ரீராமன் பிறந்த ராசி இது. இந்த ராசியில் பிறந்தவர்கள் சுறுசுறுப்பு மிக்கவர்கள். விட்டு கொடுத்து போனாலும் எடுத்த காரியத்தை விடாமுயற்சியுடன் செய்து முடிப்பார்கள். லட்சியவாதிகள், அனைவரிடமும் அன்பாகவும் சகஜமாகவும் பழகும் தன்மை கொண்டவர்கள். இரக்க சுபாவம் நிறைந்தவர்கள், ஆனால் எளிதில் உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். சுகம், தூக்கம், அனுதாபம், கோபம், பொறாமை, வெகுளித்தனம் போன்ற குணங்கள் இருந்தாலும் நீண்ட நாள் தங்காது. ஞாபக சக்தி அதிகம் இருப்பதால் மறந்து போன பழைய சம்பவங்களையும் அடிக்கடி நினைவுக்கு கொண்டு வருகிற குணம் இருக்கும். பிறர் விருப்பத்திற்கு மதிப்பு கொடுத்தாலும் தங்கள் கருத்துக்களை வெளிப்படையாக வெளிப்படுத்துவார்கள். கடின உழைப்பை விட சொகுசான வாழ்க்கையை பிடிக்கும். பொதுவாக கடகராசியில் பிறந்தவர்களுக்கு நோய் நொடிகள் சீக்கிரம் பிடிக்கும். எந்த நோய் ஏற்பட்டாலும் மருத்துவ சிகிச்சை இல்லாமல் தீராது. இருப்பினும் நோய் சிறியதாக இருந்தாலும் இவர்கள் செய்யும் ஆர்ப்பாட்டம் பெரியதாக இருக்கும். விருச்சகம், மீனம், மேசம், மகர ராசிகளில் பிறந்தவர்கள் வாழ்க்கை துணையாக அமைவதும் தொழில்முறை கூட்டாளியாக அமைவதும் சிறப்பு. மாறாக வேறு ராசிகளில் அமைந்தால் அடிக்கடி கருத்து வேறுபாடுகள் தலைத்தூக்கும். கடவுள் வழிபாட்டை பொறுத்தவரை வெளிப்படையாக இல்லாமல் அந்தரங்கமாக அதிகம் பக்தி கொண்டவர்களாக இருப்பார்கள். 14, 16, 18, 20, 25, 40 வயதுகளில் நோய் கண்டங்கள் ஏற்படும். இதிலிருந்து விடுபட்டால் 90 வயது வரை வாழ்வார்கள் என்பது சாஸ்திர சான்று. கடகராசியில் பிறந்தவர்களுக்கும் ஆடி மாதம் சூன்ய மாதமாகும். அதனால் ஆடி மாதத்தில் இந்த ராசியினர் சுப காரியங்கள் செய்வதோ சுப காரிய முயற்சியில் ஈடுபடுவதோ தவிர்க்க வேண்டும். இந்த ராசியில் புனர்பூச நட்சத்திரத்தின் 4ஆம் பாதமும் பூச நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4ஆம் பாதங்களும் ஆயில்ய நட்சத்திரத்தின் 1, 2, 3, 4ஆம் பாதங்களும் அடங்கியுள்ளன.
ராசி மண்டலத்தில் 90 டிகிரி முதல் 120 டிகிரி வரை இந்த ராசி வியாபித்திருக்கின்றது. இந்த ராசியில் சந்திரன் ஆட்சியாகவும், குரு பகவான் இந்த வீட்டில் உச்சமாகவும், பூமி காரகனான செவ்வாய் இந்த வீட்டில் நீச்சமாகவும், சூரியன் சமமாகவும், மற்ற கிரகங்கள் பகை பெற்றும் உள்ளன. இந்த ராசியில் உள்ளவர்களுக்கான உடல் அமைப்பு பற்றிய பொது பலன்கள். இந்த ராசி நண்டு ராசியாக இருப்பதால் நண்டை போன்று சற்று சுமாரான உடல், மெலிதான அகை, கால் வலிமையான நகங்கள் அமைப்பை பெற்றவர்கள். மேலும் உடலின் மேல் பாகம் நீண்டு பெரியதாக இருக்கும். மேலும் சந்திரன் வீட்டில் இந்த ராசிக்காரர்கள் ஜனனமாவதால் நல்ல அழகான இளமையான உடலமைப்பும் உடையவர்களாகவும் விளங்குவார்கள். வாய் சற்று பெரிதாகவும், பற்கள் அழகாகவும், உடல் மென்மையாகவும், கூந்தல் சுருண்டு அழகாக இருக்கும். உடல் அமைப்பு பொறுத்தவரை ஒரு சிலர் சற்று குள்ளமாகவும், ஒரு சிலர் சுமாரான உயரமும் உடையவர்கள். உங்கள் ராசிக்கான குணநலன்கள் பற்றிய பொது பலன்கள். சந்திரனது ராசியில் பிறந்தவர்கள், அதனால் நல்ல சிந்தனையும் எண்ணமும் உடையவர்கள். சந்திரன் வளர்ந்து தேயும் கிரகமாகும். மாதத்தில் 15 நாள் வளர்ந்து பௌர்ணமியாகவும், 15 நாள் தேய்ந்து தேய்பிறையாக அமாவாசையாகவும் மாறுவதால் வாழ்க்கையில் மேடு பள்ளம் நிறைந்ததாக இருக்கும். அதே சமயம் அதீதமான ஞாபக சக்தியும் எப்பொழுதும் மகிழ்ச்சியுடன் வாழ்வதையும் இந்த ராசி குறிப்பிடுகின்றது. மற்றவர்கள் பேசும் பேச்சுக்களை வெகு எளிதில் கிரகித்து கொண்டு அதற்கேற்ப தம் வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதில் கெட்டிக்காரர்கள். அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்கள். சில சமயங்களில் துக்கங்களையும் வெளிப்படுத்துவார்கள். எப்பொழுதும் ஒரே மாதிரியாக இருக்க மாட்டார்கள். எப்பொழுதும் புகழ், செல்வம் இவற்றை தேடி அலைந்து கொண்டே இருப்பர். அந்த புகழை அடைய எந்த ஒரு எல்லையையும் தாண்டி செல்லக்கூடியவர்கள். அடிக்கடி பொய் பேசியும் புறங்கூறியும் தெரிவர். அதே சமயம் எதிலும் முன் யோசனையுடன் செயல்படுவர். அடிக்கடி உணர்ச்சி வசப்படுவர். நல்ல ஒழுக்கமும் மன தைரியமும் உடைய இவர்கள் யாரையும் தூக்கி எறிந்து பேசுவதில் கெட்டிக்காரர்கள். தங்கள் காரியத்தில் மட்டுமே கண்ணும் கருத்துமாய் இருப்பார்கள். தங்கள் குடும்பத்தை நேசிப்பதிலும், குறிப்பாய் தாய், தந்தை, தன்னுடைய குடும்பம், வீடு இவற்றை அதிகம் நேசிப்பார்கள். பெரும்பாலும் தனது வீடு அல்லது குடும்பத்துடன் சேர்ந்து வாழ விரும்புவார்கள். அலுவலகத்தை காட்டிலும் தங்களுடைய வீட்டை பெரிதும் விரும்புவார்கள். நல்ல ராஜதந்திரம் மிக்க இவர்கள் யாரிடம் எப்படி பேசி காரியத்தை சாதிக்க வேண்டும் என்பதில் சாமர்த்தியசாலிகள். மற்றவர்களின் விமர்சனங்களை கண்டு பயப்படாதவர்கள். இந்த ராசிக்காரர்கள் கலைகளுக்கு காரகரான சந்திரன் வீட்டில் ஜனனமாவதால் இவர்கள் கலைகளில் ஆர்வம் உடையவர்கள். கதை, கவிதை, இசை, நாட்டியம், நாடகம், சினிமா இவற்றில் அதிக ஈடுபாடு மிக்கவர்கள். கலைத்துறையில் ஆர்வமுடன் செயல்படுவர். தங்களை அழகுபடுத்திக் கொள்வதில் விருப்பம் உள்ளவர்கள். ஒப்பனைகளாலும் தங்களை முன்னிறுத்துவதிலும் எப்பொழுதும் தனித்தன்மையுடன் செயல்படுவார்கள். தங்கள் பேச்சினால் மற்றவர்களை வசீகரிக்கும் ஆற்றல் உடையவர்கள். பேச்சில் நக்கலும் நையாண்டியும் கலந்தே இவர்களுக்கு இருக்கும். நகைச்சுவையாக பேசுவதிலும் பொருள்பட பேசுவதிலும் வல்லவர்கள். கற்பனையாக பேசுவதில் சாமர்த்தியசாலிகள். ஞானியைப் போல் எந்த ஒரு விஷயத்தையும் மறக்காமல் நினைவில் வைத்து பேசிவிடுவர். தங்களை எப்பொழுதும் முன்னிலைப்படுத்தி பேசுவதையும் தங்களை வெளிக்காட்டிக் கொள்வதிலும் ஆர்வம் உடையவர்கள். சமூக செயல்பாட்டில் ஈடுபட்டு பெயர் புகழ் பெறுவர். தனக்கு கொடுக்கப்பட்ட வேலைகளை செய்வதில் கெட்டிக்காரர்கள். எப்பொழுதும் சரியான தருணத்திற்காக காத்திருப்பார்கள். விஷயங்களை பேணுவதில் கெட்டிக்காரர்கள். தாயின் மீது அபார பற்றும் பாசமும் உள்ளவர்கள். ஒரு காரியத்தை செய்வதற்கு முன் பல தடவை யோசித்து செயல்படுவார்கள். சந்திர ராசியில் பிறந்தவர்களாக இருப்பதால் இந்த ராசியில் பிறந்த இவர்கள் உணர்ச்சி வசமிக்கவர்கள். பெரும்பாலும் தனிமை விரும்புவார்கள். எப்பொழுதும் யாருடனும் பழகி கொண்டிருந்தல் வேண்டும் என்ற எண்ணமுடையவர்கள். பெரும்பாலும் சொத்துக்களை பெறுவதில் கடுமையாக உழைத்து முன்னேற வேண்டிய சூழ்நிலையே ஏற்படும். நல்ல கலை உணர்வும் அதை வெளிப்படுத்தும் ஆற்றல் உடையவர்கள். இவர்களது வாழ்க்கையின் ஆரம்பத்தில் நிறைய பிரச்சனைகளும் தோல்விகளும், பிற்பகுதியில் நல்ல முன்னேற்றங்களும் அமையும். யாரையும் அவ்வளவு எளிதில் நம்பி ஏமாற மாட்டார்கள். தனக்கென தனிப்பாதையை வகுத்து கொண்டு செயல்படுவார்கள். வயது ஏற ஏற நல்ல மன வலிமையும் நல்ல பக்கத்துடனும் விளங்குவார்கள். உங்கள் ராசிக்கான பொருளாதாரம் குறித்த பொது பலன்கள். பண விஷயங்களில் இவர்கள் கராரானவர்கள். தேவையில்லாமல் செலவு செய்ய மாட்டார்கள். பணத்தை சேமித்து வைப்பதில் ஆர்வம் உடையவர்கள். மேலும் நேர்மையானவர்களாகவும் பண விஷயங்களில் உண்மையாகவும் நடந்து கொள்வார்கள். எப்பொழுதும் பணப்புழக்கம் இருந்து கொண்டே இருக்கும். சேமிக்கும் பழக்கம் அதிகம் உள்ள இவர்கள் சிறிது சிறிதாக பணம் சேர்ப்பதில் கெட்டிக்காரர்கள். எப்பொழுதும் கையில் பணம், பொருள், நகைகளை இவர்கள் வைத்திருக்க விரும்புவார்கள். ஒரு சிலர் பங்குச்சந்தையில் முதலீடு செய்வதிலும் அதிக அளவு இடம், மனை, வீடு,
இவற்றில் முதலீடு செய்வதிலும் எப்பொழுதும் ஆர்வம் உடையவர்களாக இருப்பார்கள். தேவைக்கு ஏற்ப செலவு செய்வர். ஊதாரித்தனமாக செலவு செய்வதை விரும்ப மாட்டார்கள். இந்த ராசிக்காரர்கள் நேர்மையான பண விஷயங்களில் நடந்து கொள்வதால் மற்றவர்கள் இவர்களை பண விஷயத்தில் ஏமாற்ற விரும்ப மாட்டார்கள். உங்கள் ராசிக்கான நோய் மற்றும் கடன் குறித்த பலன்கள். சந்திரன் மனதை குறிப்பதால் இந்த ராசிக்காரர்களுக்கு ஜாதகத்தில் சந்திரன் புதன் நல்ல நிலையில் இல்லை என்றால் இவர்களுக்கு மனோவியாதி ஏற்பட்டு விலக சந்தர்ப்பம் அமையும். ஏனெனில் எப்பொழுதும் ஏதாவது ஒன்றிற்காக கவலைப்பட்டு கொண்டு இருப்பார்கள். மேலும் சந்திரன் மார்பை குறிப்பதாலும் சந்திரன் நிராசையாக இருப்பதாலும் உடலில் நுரையீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் வராமல் பார்த்து கொள்ள வேண்டும். வாய்க்கோளாறு, அஜீரணம், காய்ச்சல், ஆஸ்துமா, நரம்பு சம்பந்தமான வியாதிகள் ஏற்பட வாய்ப்புகள் உண்டு. உடலில் தேம்பல், கட்டிகள் இவைகள் ஏற்படாமல் பார்த்து கொள்ள வேண்டும். மேலும் காலில் பிரச்சனைகள், குடலில் பிரச்சனைகள், மார்பில் வலி, பித்தப்பையில் கல் போன்ற உடல் உபாதைகள் ஏற்பட்டு விலகும். எனவே இவற்றில் அதிக கவனம் தேவை. உங்கள் ராசிக்கான திருமணம் குறித்த பொது பலன்கள். சந்திரன் என்றால் குளிர்ச்சி என்று பொருள். அதே சமயம் சந்திரன் என்றால் காதல் என்று பொருள். இந்த ராசிக்காரர்கள் காதல் விஷயங்களில் கில்லாடிகள். கணவன் மனைவி இருவரும் ஒருவர் மேல் ஒருவர் அளவற்ற அன்பை பொழிவார்கள். அதே மாதிரி பெண்களும் கணவன் மேல் அன்புடனும் பாசத்துடனும் விளங்குவார்கள். நல்ல துணை அமைய பெறுவார்கள். குடும்பத்தை மகிழ்ச்சிகரமாக வைத்துக் கொள்வதில் ஆண் பெண் இருவரும் சமர்த்தானவர்கள். மனைவியை எப்பொழுதும் சந்தோஷமாக வைத்துக் கொள்வதில் பிரியமுடையவர்கள். அடிக்கடி மனைவிக்கு பரிசு பொருட்கள் வாங்கி கொடுத்து மகிழ்வர். மன வாழ்க்கையில் பொறுமையையும் கனிவையும் உண்மையையும் கடைபிடிப்பார்கள். தங்கள் குழந்தைகளின் மேல் மிகுந்த பற்று உடையவர்கள். உங்கள் ராசிக்கான வேலை மற்றும் தொழில் குறித்த பொது பலன்கள். இந்த ராசிக்கு 10ஆம் வீடான தொழிற்சான வீடாக செவ்வாய் வருவதால் நெருப்பு, இரும்பு, கட்டிடம், இன்ஜினியரிங் சம்பந்தமான துறைகளில் மற்றும் பொறியியல் துறைகளிலும் வேலை பார்க்கும் வாய்ப்பு அமையும். மேலும் வேலைக்கு உரிய பாவமாக 6ஆம் பாவம் குறிப்பிடப்படுகின்றது. இங்கு 6ஆம் பாவ கிரகமாக குரு வருவதால் பள்ளி, கல்லூரி, நீதி ஆசிரியர்கள், வங்கி, காப்பீட்டுத்துறை இவை போன்ற துறைகளில் ஈடுபட வைப்பார். அதே சமயம் 7ஆம் வீடான சுயதொழில் அல்லது கூட்டுத் தொழில் என்பது சனி கிரகத்தின் தன்மையை பொறுத்தே அவரது சொந்த ஜாதகத்தை பொறுத்தும் வேலை தொழில் அமையும். பொதுவாக வேலை தொழில் என்பது இன்று பல்கி பெருகி நிறைய உள்ளது. இங்கு ஜாதகத்தில் ஒரு சில துறைகள் மட்டுமே குறிக்கப்பட்டுள்ளது. அவர்களது தனிப்பட்ட ஜாதகத்தை வைத்தே வேலை, தொழில் இவற்றை முடிவு செய்தல் வேண்டும். உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட கிழமை. செவ்வாய், வியாழன், வெள்ளி. அதிர்ஷ்ட எண்கள் 9, 3, 6. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு, மஞ்சள், வெண்மை. அதிர்ஷ்ட கற்கள் பவளம், மஞ்சள், புஷ்பராகம். மேலும் தகவலுக்கு எங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.